வணக்கம் நண்பர்களே. யானையின் பெருமை பாடம். ஒரு பசுமையான காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. குரங்கு, மான், மயில், முயல், பறவைகள் மற்றும் ஒரு பெரிய யானை. அந்த யானையின் பெயர் அரசு. அரசு வலிமையானவன், பெரிய தந்தங்கள் கொண்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு குறை, அவன் பெருமை பேசுவான். அரசு, நான் காட்டில் மிக வலிமையானவன், யாரும் என்னை சமாளிக்க முடியாது. பிற விலங்குகள் அவனின் பெருமையை கேட்டுக்கொண்டு சிரித்தன. ஒரு நாள் காட்டு விலங்குகள் அனைவரும் ஒரு சிறிய நீர்நிலையில் தண்ணீர் குடிக்க வந்தனர். அரசும் அங்கே வந்தான். முயல் தண்ணீர் குடிக்க முயன்றபோது அரசு தன் தந்தத்தால் தண்ணீரை தள்ளிவிட்டான். அரசு, இது என் தண்ணீர், முதலில் நான் தான் குடிப்பேன். முயல் பயந்து விலகியது. மான், அரசு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, நீ ஏன் இப்படி செய்கிறாய்? அரசு, நீங்கள் எல்லாம் சிறியவர்கள், நான் தான் ராஜா. அந்த இரவு காட்டில் கடும் மழை பெய்தது. மின்னல் ஒளியுடன் மரங்கள் விழுந்தன. அரசு நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பெரிய குழியில் சிக்கி விழுந்தான். அரசு அழுது, ஐயோ, யாராவது உதவுங்கள், நான் சிக்கிக் கொண்டேன். அவனின் பெரிய உடல் காரணமாக அவன் எழுந்திருக்க முடியவில்லை. அடுத்த நாள் காலை விலங்குகள் அவனை பார்த்தன. முயல், இவன்தான் நேற்று பெருமை பேசியவன். மயில், அவனை விட்டு விடலாமா? மான், இல்லை, உதவுவோம், நட்பண்பு எப்போதும் நம்மை உயர்விக்கும். அனைத்து விலங்குகளும் சேர்ந்து திட்டம் போட்டன. முயல் குழியின் அருகில் களிமண் அகற்றத் தொடங்கியது. மயில் தனது இறகுகளை பயன்படுத்தி பறவைகளை அழைத்தது. பறவைகள் கயிறுகளை கொண்டு வந்தன, வள்ளி கொடிகளை. அவர்கள் அனைவரும் சேர்ந்து யானையின் காலில் கயிறு கட்டி இழுக்கத் தொடங்கினர். அரசு, ஓர், இன்னும் கொஞ்சம். முயல், மான், மயில் எல்லோரும் சேர்ந்து தள்ளியதும் அரசு மீண்டும் மேலே வந்தான். அரசு மனம் திறந்து, நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவினீர்கள், நான் பெருமை காட்டி தவறிவிட்டேன். முயல், நண்பர்கள் ஒருவரை ஒருவர் உதவ வேண்டும், பெருமை இல்லாமல் அன்பு இருந்தால் போதும். அந்த நாள் முதல் அரசு யானை அனைவருக்கும் உதவி செய்ய தொடங்கினான். அவன் தண்ணீரை பகிர்ந்தான், மற்றவர்களை பாதுகாத்தான். பெருமை எப்போதும் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், ஆனால் பணிவு வெற்றிக்கு வழிவகுக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி